அனைவருக்கும் வணக்கம். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பொருத்தமான ஸ்டோரி தான், கேட்டு பாருங்க. ரோம் நகர் பத்தி எரியறப்போ நீரோ மன்னன் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் புதிய பாதை படத்துல வந்து பார்த்திபன் வந்து வீடு எரிஞ்சிட்டு இருக்கப்போ போயிட்டு வீடி பத்தடிக்கிற சீன்லாம் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை மாதிரி தான் நேத்தி திமுக நடத்தின டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி நேத்தி ஒரு கூட்டம் நடத்துனாங்கல்ல, அந்த கூட்டத்தை நான் பார்க்குறேன். ஏன்பா இந்த ஸ்டோரிக்கும் திமுக நேத்தி இந்த கூட்டம் நடத்தினதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா 100% சம்பந்தம் அப்படிங்கிறது உண்டு. நீங்க ஃபுல்லா வீடியோவை பாருங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம சட்ட ஒழுங்கு பிரச்சனையில இருந்தே தொடங்குவோம். ஏன்னா ஒரு ஸ்டேட்ல சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது பாதிக்கப்படுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க வாழறதே ஒரு பயமான நிலைக்கு மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் திருநெல்வேலியில ஒரு கொலை ஒரு ரோட்ல நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு சம்பவம் பார்க்குறோம். ரொம்ப மோசமா வெட்டுறாங்க, மனைவி கண் முன்னாடி வெட்டுறாங்க, பிள்ளைங்க கண் முன்னாடி வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்து ஷாக் ஆகி அந்த ஷாக்ல இருந்து வெளியில வரதுக்குள்ள செங்கல்பட்டுல ஒரு சம்பவம் அப்படின்னு பாக்குறோம். செங்கல்பட்டுல ஓட ஓட விட்டு ரவுடியை வெட்டுறாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் பாக்குறோம். சரிப்பா, ஏதோ ரெண்டோட முடிஞ்சே, செங்கல்பட்டு விஷயம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் போட்டு நம்ம மண்டையில யோசிச்சுட்டு இருக்கப்போ மூணாவதா இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா எங்கேயாவது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்லயோ இங்க ஒரு கொலை இங்க ஒரு சம்பவம் அப்படின்னு பாக்குறப்போ சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் கிடக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல், எத்தனை கேஸ் இந்த 2025 மட்டும் எத்தனை கேஸ் பதிவாயிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. டெய்லி 2 கேஸ், டெய்லி 3 கேஸ் அப்படிங்கிறது பதிவாகுது. ஸோ இதுக்கு நாங்கள் மார்ச் மாதத்தில் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்தெந்த ஸ்டாஃப்லாம் வந்து எந்தெந்த டீச்சர்ஸ்லாம் வந்து இதை மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்துருக்காங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு போன மாசம் இந்த விஷயம் ரொம்ப பேசு பொருளா இருந்தப்போ திமுக அரசு சொன்னாங்க மார்ச் மாசத்துக்குள்ள நடவடிக்கை அப்படிங்கிறது நடக்கும், யாரெல்லாம் இந்த போக்சோ வழக்குக்குள்ள வராங்களோ அவங்க மேல வந்து கைது நடவடிக்கை வரைக்கும் போவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த விஷயம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. இதை தாண்டி டாஸ்மாக்ல எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் நடந்து ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. தமிழ்நாடே பேசக்கூடிய ஒரு பத்தி எரியக்கூடிய தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவே, ஒட்டுமொத்த இந்தியாவே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா ஒரு ஸ்டேட்ல ஒரு அரசோட அங்கமா இருக்கக்கூடிய ஒரு துறையில இவ்வளவு பெரிய ஊழல் நடத்த முடியுமா அப்படின்னு இந்தியாவே தமிழ்நாட்டை திரும்பி தெற்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி எந்த துறை எடுத்தாலும், கனிம வளத்துறையா இருக்கட்டும், எந்த துறை எடுத்தாலும் பிரச்சனை 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 இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியும்ல. எதுல எடுத்தாலும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதை தாண்டி மிக முக்கியமான விஷயம், இந்த இலங்கை கடற்படை வந்து தமிழக மீனவர்களை வந்து இதை மாதிரி சிறைப்பிடிக்கிறது, படகை உடைக்கிறது அப்படிங்கிறது அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸா என்ன கோபம் என்ன காண்டுன்னு தெரியல, அவங்க கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு தெரியல. இப்போ ரீசெண்ட் டைம்ஸா அது ரொம்ப அதிகமாயிருக்கு. தொடர்ச்சியா படகுகளை அடிச்சு உடைக்கிறது, பல லட்சம் இருக்குங்க. ஒரு படகு இருக்கு அப்படின்னா 40 லட்சம் 50 லட்சம் செலவு பண்ணி தான் ஒரு மீனவன் வந்து அதை ரெடி பண்ணி மீன் பிடிக்க எடுத்துட்டு போவான். ஸோ அதை அடிச்சு உடைக்கிறது, அவனை சிறப்பிடிக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பட் இதுக்காக ஒரு மீட்டிங்கை வந்து திமுக போடுவாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க. ஏன்னா யாரு இருந்தா நமக்கு என்ன, இங்க உயிர் போயிட்டு இருக்கு. தொடர்ச்சியா ஒரு நாள் பிரச்சனை கிடையாது திமுக மீட்டிங் போடல அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு. தொடர்ச்சியா இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மீனவர்கள் வந்து தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு மீட்டிங்கை போடுவாங்களா அப்படின்னா திமுக போடல. பட் இப்போ இந்த டீலிமிட்டேஷனுக்கு இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிஎம் இல்ல டெபுட்டி சிஎம் எல்லாம் கூப்பிட்டு இதை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டீலிமிட்டேஷன் விஷயம் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரச்சனைங்க. இன்னும் பிஜேபி ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல, நாங்க டீலிமிட்டேஷன்ல இதை தான் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியே இன்னும் பிஜேபி கொடுக்கவே இல்லை. அப்படிங்கிறப்போ கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரச்சனைக்கு இப்போவே வந்து வால் சுத்துறது அப்படிங்கிறது எப்படி யோசிச்சு பாருங்க. பிரச்சனை தெரிஞ்சாதானே வால் எடுத்து சுத்த முடியும். பட் பிரச்சனை எங்க இருக்கு என்ன அப்படின்னு இன்னும் பிஜேபி ஒரு கிளாரிட்டியே கொடுக்காதப்போ இப்போவே நாங்க வால் சுத்துறோம் பாருங்க அப்படின்னு சுத்துனா பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா ஒருத்தவங்க தனியா நின்று ரோட்ல நின்று வால் சுத்திட்டு இருந்தா, யாருமே சுத்தி இல்லாதப்போ வால் சுத்திட்டு இருந்தா அவங்களை நம்ம எப்படி பார்ப்போம்? என்னப்பா காமெடி பண்ணிட்டு இருக்கோம், ஓரமா போய் சண்டை போடுங்கப்பா அப்படின்னு தானே பார்ப்போம். ஸோ அப்படிதான் நேத்தி வந்து சுத்தி இருக்கக்கூடிய
ஸ்டேட்டோட யாரெல்லாம் இவங்க கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போவாங்களோ, இவங்க கூப்பிட்டா வருவாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் வந்து கூட்டு நடவடிக்கை குழுன்னு ஒன்று உருவாக்க போகிறோம், எங்களுக்கு வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பஜ்ஜி சொச்சிலாம் சாப்பிட்டுட்டு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் தான்ப்பா இங்கே கெத்து தென் மாநிலங்களில் பார்த்தீங்களா திமுக கூப்பிட்டா எல்லாரும் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குங்க. என்னன்னா டீலிமிட்டேஷன் பிரச்சனை இன்னும் தொடங்கப்படவே இல்லை. அப்படிங்கிறப்பவே எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிஎம் டெப்யூட்டி சிஎம்லாம் கூப்பிட்டு இதை மாதிரி ஒரு மீட்டிங்கை போட்டு டீ காஃபி சாப்பிட்டீங்க முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உண்மையாலுமே பிஜேபி வந்து தென் மாநிலங்களுக்கு எதிராக இதை மாதிரி டீலிமிட்டேஷனை கொண்டு வராங்க, மக்கள் தொகை அடிப்படையில் தான் கொண்டு வராங்க, தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னா திரும்ப நீங்க கூப்பிடுவீங்கல்ல, திரும்ப அந்த பிரச்சனை உண்மையா லைவா வரும்ல, அப்ப திரும்ப கூப்பிட்டீங்கன்னா எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிஎம் வருவாங்க சொல்லுங்க? நீங்க சும்மா கூப்பிடுறப்பெல்லாம் வர்றதுக்கு தான் அவங்க இருக்காங்களா? பிரச்சனை இருக்கிறப்போ அலைவா இருக்கிறப்போ கூப்பிட்டு அதை நீங்க இன்னும் பெருசாக்கிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ அது பிரச்சனையாவே இல்லை, அது பேசு பொருளாவே இல்லை. இப்போவே எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களும் கூப்பிட்டுட்டீங்க. நாளைக்கு பிரச்சனை உண்மையா வரப்போ கூப்பிட்டீங்கன்னா யாருங்க வருவா? ஏன் நான் சொல்றதுல கேட்கறதுல லாஜிக் இருக்குல்ல, உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நேற்று கூப்பிட்டீங்க, இந்த இதெல்லாம் பச்சு சொச்சிலாம் சாப்பிட்டுட்டீங்க, இப்போ இதனால என்ன மாற்றம் வந்துட போகுது, என்ன நடவடிக்கை வந்துட போகுது சொல்லுங்க? பிஜேபிக்கு எதிராக எந்தெந்த ஸ்டேட்லலாம் கட்சிகள் இருக்காங்களோ எல்லா கட்சிகளும் நீங்க கூப்பிட்டீங்க, உங்களுக்கு வந்து எம்பிகள் வேற கொஞ்சம் அதிகமா இருக்காங்க, ஸோ அதனால வந்து ஒரு மரியாதைக்கு அட்டன் பண்ணிட்டு போவோமே அப்படின்னு போயிருக்காங்க. இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நேற்று வந்தாங்கல்ல சில மாநிலங்களோட சிஎம்லாம் அங்கே வந்தாங்கல்ல, அவங்க ஸ்டேட்ல செஞ்சிருக்கக்கூடிய இல்லை அவங்க ஸ்டேட்டு கூட நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேச எம்.கே. ஸ்டாலின் அவர்களோ தமிழ் அரசோ தயாரா இருக்கா? அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம சிம்பிளா எடுத்துப்போம். தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி வந்து நேற்று வந்து இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, ஸோ டிஎம்கே கூப்பிட்டா வந்து தான் ஆகணும், வரலன்னா அது ஏதாவது பிரச்சனையாக போகும் கூட்டணிக்குள்ள அப்படின்னு வந்துட்டாங்க. ஓகே, பட் ரேவந்த் ரெட்டி அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, தெலுங்கானாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து நம்ம காலங்காலமாக கேட்டுட்டு இருக்கோம்ல, ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கோம்ல, கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது இங்கே வேணும், இங்கே அது வேணும், இங்கே எங்களுக்கு வந்து நீங்கள் அள்ளிலாம் கொடுக்க வேணாம், எண்ணி கொடுங்க, யார் எத்தனையோ எண்ணி கொடுங்க, எந்த ஜாதியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணி கொடுங்க அப்படிங்கிறது நீண்ட காலமாக இங்கே இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள், எல்லா கட்சிகளும் பாமக உட்பட நாம் தமிழர் உட்பட பல கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இந்த விஷயத்த திமுக என்ன சொல்லுது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும், நாங்கள் எப்படிப்பா எடுக்கிறது அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்காங்க. பட் தெலுங்கானாவில் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுத்து அந்த லிஸ்ட்டையுமே அவங்க வெளியிட்டுட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்கலாம்ல, ரேவந்த் ரெட்டிகிட்ட கேட்டிருக்கலாம்ல, இதை மாதிரி எப்படிப்பா நீங்கள் மட்டும் எடுத்து வெளியில் இட்டீங்க, நாங்கள் வந்து இங்கே வந்து பிஜேபி தான் எடுக்கணும் அப்படின்னு உருட்டிட்டு இருக்கோம், நீங்கள் மட்டும் எப்படி வெளியில் அதை எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, நாங்களும் எடுக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். சரி, கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு கிடையாது, அது நல்லா தெரியும். ஏன்னா கேஸ்ட் சென்சஸ் எடுத்தா தமிழ்நாட்டில் அதை விட ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. தலைகீழ் மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு கூட உண்டு கேஸ்ட் சென்சஸ் எடுக்கப்பட்டா. பட் அது எடுக்காமலே போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்னைக்கு அறந்தாலும் ஒரு நாள் எல்லா ஆட்சி அதிகாரம் எல்லாம் ஒரே இதுலயா இருந்துரும், கால சக்கரம் அப்படிங்கிறது சுத்தி வரும்ல. ஸோ அது என்னைக்கோ ஒரு நாள் எடுக்கப்படும் தான். பட் அது வரைக்கும் இவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது நடக்கட்டும். அடுத்து இங்க கர்நாடகா சைட்லேருந்து டெபுட்டி சிஎம் டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்திருந்தாங்க. டி.கே. சிவகுமார் தான் கர்நாடகாவில் சித்தராமையா பேசுகிறாரோ இல்லையோ, இவர் வந்து நாங்கள் மேகதாதுல அணை கட்டியே தீர்வோம் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்காரு. ஸோ மேகதாதுல அணை கட்டினா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பெரிய கோரிக்கை. ஸோ அந்த விஷயத்தில் ஏன்பா இந்த மேகதாதுல அணை கட்டுறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு எங்களுக்கும் தண்ணி தகராறு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு, இதில் மேகதாதுல வேற அணை கட்டி ஏன் பிரச்சனையை, நாம வேற ஒரு கூட்டணி கட்சியா இருக்கோம், ஏன் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு அப்படின்னு அந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? அதை பேசி ஏதாவது ஒரு சால்வ் பண்ணியிருக்கலாம். இல்ல அவர்கிட்ட பேச முடியாது அப்படின்னா இந்தாண்ட பிரணாய விஜயன் வந்து பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தாரு, அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல, முல்லை பெரியார் பிரச்சனையை பத்தி கேட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா
அங்கேருந்து கேரளாவிலேருந்து கழிவுகள், மருத்துவ கழிவுகள், அங்கே இருக்கக்கூடிய குப்பை எல்லாத்தையும் தொடர்ச்சியாக கொண்டாந்து தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த சைட்லலாம் கொட்டுற விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நீண்ட நாளாக மக்கள் போராடுறாங்க, வர சில லாரியை வந்து திருப்பி அனுப்புகிறாங்க, ஆனாலும் திரும்ப திரும்ப அது நடந்துக்கிட்டே இருக்கு. ஏன் எங்கள் ஸ்டேட்டில் கொண்டாந்து கொட்டுறீங்க, உங்கள் ஸ்டேட்டில் இடம் இல்லையா? அதே மாதிரி எங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய களிம வளத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் ஏன் உங்கள் ஸ்டேட்டில் நீங்கள் துறைமுகம் கட்டுறீங்க, ஏன் உங்கள் ஸ்டேட்டில் வந்து மழை கிடையாதா, அங்கே வந்து பாறை கிடையாதா, கல் கிடையாதா, அதை வெட்டி ஒட்டி நீங்கள் உங்களுக்கு தேவையானது கட்டிக்கலாமே அப்படின்னு இந்த பிரச்சனையெல்லாம் பேசியிருக்கலாம். பட் இதெல்லாம் பேசாமல் சும்மா நாங்கள் பேருக்கு அப்படின்னு ஒரு டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம், பிஜேபிக்கு எதிராக இங்கே நிற்கிறோம், இப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணாதான் எங்களுக்கு 2026 தேர்தல் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக போகும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கக்கூடிய மற்ற சிஎம் அவங்களுடைய டைமிங் வேஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இவங்க 2026க்கு ஒரு நரேட்டிவ் பிஜேபிக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, சுற்றி எல்லா ஸ்டேட்லையும் பிரச்சனை இருக்குது, உள்ளே வாழக்கூடிய மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது, மீனவ மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது, விவசாயிகளுக்கும் பிரச்சனை இருக்குது, இங்கே போக்குவரத்து துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, டீச்சராக வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, பார்வையற்றவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிரச்சனை இருக்குது, நர்ஸாக வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, ஓட்டுநராக வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, துப்புரவு தொழிலாளராக வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, மருத்துவராக வேலை பார்க்குறவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்கு, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுற எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு பிரச்சனை இருக்கு. குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நிம்மதியா வீட்டில் இருக்க முடியுமான்னு பிரச்சனை இருக்கு. இவ்வளவு பிரச்சனை என்ன சொல்லிக்கிட்டே போகலாம், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ நீங்கள் ஹாயாக உட்காந்து பிரச்சனையே இல்லாமல் என்ன தொடங்காத ஒரு பிரச்சனைக்கு டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் இதை மாதிரி மீட்டிங் நடத்துகிறோம் அப்படின்னு பண்ணால் கண்டிப்பாக கோவம் வருமா வராதா? உங்களுக்கு கோவம் வருதா இல்லையா? டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது ஃபேர் டீலிமிட்டேஷன் இங்கே நடக்கலைன்னா அதை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு தமிழரோட கடமை, என்னோட கடமை, உங்களோட கடமை. அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. நமக்கு பார்லிமெண்ட்ல முக்கியத்துவம் அப்படிங்கிறது தேவைதான், அதுல நமக்கு எந்த கருத்தும் மாற்று கருத்துமே கிடையாது. பட் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குல்ல, அது வரப்ப பேசிக்கலாம்ல. பட் இங்க இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனையை பத்திலாம் பேசாம இவங்க அப்படியே ஜாலியா நீரோ மன்னன் புல்லாங்குழல் வாசிச்ச மாதிரி நேற்று மீட்டிங்ல உட்காந்து பஜ்ஜி சொச்சி சாப்பிட்டுக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்போதான் எனக்கு அவ்வளவு வயிற்றுச்சலா இருந்துச்சு. இவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கப்போ இதை சரி பண்ணுங்க, அந்த பிரச்சனை வரப்ப பேசிக்கலாம் அப்படின்னு. பட் இவங்க இந்த பிரச்சனையை பற்றி பேசவே மாட்டாங்க, ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த நரேஷன் வந்து அவங்களுடைய ஆட்சிக்கு எதிராக போயிடும். பட் அவங்க இப்போ செட் பண்றாங்கல்ல ஒரு நரேஷன் பிஜேபிக்கு எதிராக, ஸோ அந்த நரேஷன் வந்து அவங்க 2026 வரைக்கும் இந்த நரேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கை, பிஜேபி இங்க உள்ள வந்துடும் அப்படிங்கிறத செட் பண்ணி எடுத்துட்டு போனா அவங்களுக்கு வந்து 26ல வந்து ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் இப்போவே பிளான் பண்ணி யாரு சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல. ஸோ ஒரு பெரிய மூவ் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல மக்களா இருக்கக்கூடிய நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், எப்பொழுதுமே இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை விட்டுட்டு வேற ஒரு பிரச்சனையை பேசுறது, டைவர்ட் பண்ணி ஒரு பிரச்சனையை பேசுறது, இங்க இல்லாத பிரச்சனையை பெருசா காட்டுறது அப்படிங்கிறது திமுக வழக்கமா செய்யக்கூடிய பிரச்சனை. ஏன்னா இருக்கக்கூடிய பிரச்சனையை மறைக்கணும் அப்படின்னா இல்லாத ஒரு பிரச்சனையை பூதாகரமா ஆக்கி பேசணும். ஸோ அதை இப்போ திமுக ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி, இதுக்கு முன்னாடி கலைஞர் காலத்துலலாம் கருணாநிதி காலத்துலலாம் கூட இல்லாத அளவுக்கு திட்டமிட்டு இப்போவே பிளான் பண்ணி, ஏன்னா கருணாநிதி அவர்கள் காலத்துலலாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு கிடையாது, யாரோ அவரே பிளான் பண்ணுவார், இப்படி எலெக்ஷன் எதிர்கொள்ளணும், இந்த கட்சியை கூட்டணிக்கு வரணும்னு அவரு கணக்கு போடுறது தான். பட் இப்போதான் இந்தியா முழுக்க நிறைய பேர் புதுசா முளைச்சிருக்காங்கல்ல. நான் உங்களுக்கு ஐடியா தரேன், இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் முளைச்சிருக்காங்கல்ல. ஸோ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இப்போவே ரொம்ப தெளிவா திமுக அவங்களுடைய வேலை அப்படிங்கிறத செய்யறாங்க. ஸோ இந்த விஷயத்த பிஜேபி ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வரல அப்படின்னா எதிர்க்க வேண்டியது எல்லாருடைய கடமை, அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபி இந்த டீலிமிட்டேஷன் இல்லை, எந்த விஷயத்துல தப்பு செஞ்சாலும் எதிர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஆனா அதுக்காக திமுக செய்வது சரி அப்படின்னு நம்பணும் அப்படின்னா நாம கண்ணை மூடிக்கிட்டு இவ்வளவு நாளா தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, ஸோ அதே மனநிலையில தான் இன்னும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நம்மளை ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, நாம ஏமாறுற வலிக்கும் ஒரே ஒரு முறை திருப்பி கேட்டோம், சரியா திருப்பி கேட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறம்
மாற்றம் அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக வந்தே தீரும். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தை வச்சு இனிமே இங்கே இந்த அரசியலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அதாவது அந்த அரசியலை பயன்படுத்தி இங்கே ஒரு கட்சி வந்து நம்மளை வந்து ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு வந்து உடன்பாடு உண்டு அப்படின்னா, கண்டிப்பாக பிரபா டாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான பிரச்சனைகளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி.